வணக்கம். பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கான முழு எபிசோட் ப்ரோமோ. ஈஸ்வரி ராதிகாவை பார்க்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு 11 மணிக்குள்ள போக நினைச்சு புறப்படக்குள்ள நந்தியாட்டம் செலியனும் பாக்கியாவும் பேசியே கொள்றாங்க. நீ சுதந்திரமா இருக்க நினைக்கிற மாதிரி தான் நானும் சுதந்திரமா இருக்கணும்னு நினைப்பேன். இங்க இருக்கிற கோயிலுக்கு தனியா போக கூட எனக்கு அனுமதி இல்லையான்னு கேள்வி கேட்கறாங்க பாக்கியாவை. அப்படி இல்லாத நீங்க உடம்பு சரியில்லாதவங்க அதான்னு சொல்றாங்க. எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா செலியன் வேற அம்மா வேண்டாம்னா நான் கொண்டாந்து விடுறேன் பாட்டின்னு சொன்னதும் நீ உன் வேலையை பாருன்னு சொல்றாங்க. நான் உங்களை கோயில்ல விட்டுட்டு கார்ல உட்காந்து என் வேலைய பாக்குறேன் பாட்டின்னு சொல்றாரு. எனக்கு ஆட்டோ வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிக்கிட்டு வெளியே ஓடியே போறாங்க ஈஸ்வரி. பாக்கியாவுக்கும் செலியனுக்கும் ஈஸ்வரியோட செயல் வித்தியாசமா படுது. ராதிகா ரெஸ்டாரண்ட்ல ஈஸ்வரிக்காக வெயிட் பண்றாங்க. ஈஸ்வரியும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறாங்க. ஈஸ்வரி முதல்ல எல்லாரையும் நலம் விசாரிக்கிறாங்க. அடுத்ததா ராதிகா கிட்ட அதை கேட்டே விடுறாங்க. அதான் அவங்க பையன் தனியா கஷ்டப்படுறான், அதனால நீ கோபி கூட சேர்ந்து வாழணும்னு கேக்குறாங்க. ராதிகா, நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், திரும்ப அதே தப்ப செய்ய நான் தயாரா இல்லைன்னு சொன்னதும் அப்ப நான் தான் உங்களுக்கு தடையா இருந்தேன், இனி நான் தடையா இருக்க மாட்டேன்னு கேக்குறாங்க. யோசிச்சு 2 நாள் கழிச்சு கூட சொல்லலாம்னு சொன்னதும் யோசிக்க என்ன இருக்கு, எப்ப கேட்டாலும் அதே பதில் தான். நீங்க உங்க பையனுக்காக யோசிக்கிற மாதிரி நான் கோபிக்காக யோசிக்கணும்னு அவசியம் இல்லையே, நானும் மையும் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிடுறாங்க. ரொம்ப நம்பிக்கையோட வந்த ஈஸ்வரி சோகமா அங்க இருந்து போறாங்க. அதுக்கு பிறகு ராதிகா கோபியை வர சொல்லி கால் பண்ணி சொன்னதும் கோபியும் சிரிச்ச முகத்தோட வந்து ராதிகாவை சந்திக்கிறாரு. கோபி நல்லா விசாரிக்கிறாரு. உடனே ராதிகா கோபி கிட்ட இப்பதான் உங்க அம்மா வந்து என்னை சந்திச்சுட்டு போறாங்க, எதுக்குன்னு ஆச்சரியமா கேக்குறாரு கோபி. நீங்க தனியா ரொம்ப கஷ்டப்படுறீங்களாமா, அதனால மறுபடியும் என்ன உங்க கூட சேர்ந்து வாழ சொல்லி கேட்டாங்க. நான் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். அவங்க மனசுல உங்களை பத்திய கவலை இருக்கு, நீங்க வேணும்னா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்குங்கன்னு சொல்றாங்க ராதிகா. இதை கேட்ட கோபிக்கு அவங்க அம்மா மேல சரியான கோபம். ராதிகா வேற கோபி தான் அம்மாவை ராதிகா கிட்ட பேச அனுப்பின மாதிரி நினைக்கிறாங்க. கோபி ராதிகா கிட்ட தெளிவா சொல்றாரு, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன், என் பிள்ளைங்களை சுத்தி தான் இனி என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு கோபி. அம்மா இப்படி கேட்டதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ராதிகா கிட்ட சொல்றாரு. வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி அவங்க வீட்டுக்கார போட்டோவுக்கு முன்னாடி புலம்பி தள்ளுறாங்க. அந்த நேரம் பார்த்து கோபி அங்க அம்மாவை தேடி வர்றாரு. கோபி சரியான கோபத்தோட வர்றாரு. எதுக்கு ராதிகா கிட்ட போய் எனக்காக பேசுனீங்கன்னு கேக்குறாரு. நான் ராதிகாவை பார்க்கலையேன்னு போய் சொல்றாங்க. ராதிகாவே என்ன வர சொல்லி நடந்ததை சொன்னாமான்னு சொல்லி சொல்றாரு. ஈஸ்வரி அதுக்குள்ள சொல்லிட்டியான்னு நினைச்சுக்கிட்டு அசடு வெளியேறாங்க. அந்த சமயம் பாக்கியா உள்ள வர்றாங்க. பாக்கியா இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே உள்ள போறாங்க. ஈஸ்வரி கைய அசைச்சு கோபிக்கு ஜாட காட்டுறாங்க, பாக்கியா வந்துட்டா பேசாதேன்னு சொல்லி. ஆனா கோபி பாக்கியாவை பார்க்கல. அதுக்கு பிறகு கோபி கேட்கிறாரு, இதே மாதிரி பாக்கியா கிட்டையும் பேசுனீங்களான்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட. இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறாங்க ஈஸ்வரி. தன்னோட பையன் சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க இந்த ஈஸ்வரி. பாக்கியாவும் ராதிகாவும் ஈஸ்வரிக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தாங்க. இதோட இன்னைக்கான முழு எபிசோட் ப்ரோமோ முடியுது. நன்றி.